இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இன்றைக்கு 16th ஆகஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வழக்கமாக நாங்கள் ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஈவினிங் தான் சாமிக்கு ஏதாவது செஞ்சு சாமி கும்பிடுவோம். இந்த தடவை மார்னிங்கே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு மார்னிங்கே எல்லா வேலைகளையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளானு. இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி சண்டேக்கு அடுத்த நாள் வந்ததுனால சண்டே ஆல்ரெடி லீவு, நல்ல ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒர்க்குக்கு ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே சண்டேவே முடிச்சிட்டேன். இப்போ மண்டே ஃபுல் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். காலையில் எழுந்த உடனே நான் குளிச்சிட்டேன். நான் குளித்ததுக்கப்புறம் வாசல் கூட்டிடலான்ட்டு கதவை திறந்து வாசல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, இது நேற்று போட்டிருந்த கோலம், வாசலில் பெருக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். இந்த தடவை வாசலில் மாவு பச்சரிசி மாவு கோலம் போட போகிறதுனால காலையில் ஒரு சின்ன கோலம் மட்டும்தான் போட போகிறேன். நவியும் ரவியும் இப்போ தான் ஒருத்தராக எழுந்து குளிச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலையிலேயே இந்த தடவை நிவத்தியம் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாரையும் கிளம்ப சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு, குட்டியாக ஒரு கோலம். அதுக்கப்புறம் டஸ்ட்பினில் கவர் போட வேண்டிய வேலை இருந்தது, அதையுமே போட்டுட்டு காலையில் எனர்ஜி கொடுக்குற காஃபியை தான் இப்போ நான் குடிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி பால் காய்ச்சினது இருந்தது, நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். அந்த பாலை தான் இப்போ நான் காய்ச்ச போகிறேன். ஸோ 3 பேருக்கும் தேவையான காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையாக ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி நான் காஃபி போடுற அதே நேரம் காலையில் பொங்கலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வெண்பொங்கல் தான் பண்ண போகிறேன். வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும். இந்த தேங்காய் நான் வரலட்சுமி விரதத்துக்கு சாமிக்கு வச்சுருந்தேன். அந்த தேங்காவை தான் இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். இந்த தேங்காவை உடைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். ஒரு 10 தடவைக்கு மேலே அடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் உடஞ்சிது. ஒரு வழியாக நான் தேங்காய் உடைச்சிட்டேன். தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு தேங்காவை நான் இன்றைக்கி திருவ போகிறதில்ல, நான் கீரி தான் போட போகிறேன். தேங்காவை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு. புளி தோணுச்சுன்னா போடுவேன், சில நேரம் அது போட மாட்டேன், புளிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால. தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். அதுக்குள்ளவே பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இந்த தடவை அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து நான் சட்னிக்கு முதல்ல தாளிப்பு சேர்க்க போகிறேன். ரவிக்கு தாளித்து தேங்காய் சட்னி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதே கடாயில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு, நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட போகிறேன். பெருங்காயம் பவுடர் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இந்த தடவை என்கிட்ட பவுடர் இல்லை, அதனால் நான் அது போடலை. இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து பொங்கலில் கொட்டி நான் கிண்டிட போகிறேன். ஆல்ரெடி பொங்கல் வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டுட்டதுனால இப்போ திருப்பி உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த தடவை பொங்கல் நல்லா வந்திருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி யம்மியான வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான். நானும் ரவியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. நவிக்கு பொங்கல் பிடிக்காது, அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக மேகி செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக கூட்டிட்டு மாப்பும் போட்டாச்சு. வீடை ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் நான் அடுப்பு மேடையும் தொடச்சிட்டேன். இப்போ சாமி இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு, காலையிலேயே நான் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் கோலம் போடுறதுக்காக, அதனால் அதையும் மாவு அரைச்சிட்டு
பச்சரிசி மாவால் கோலம் போட்டாச்சு சாமி மேடையில். இப்போ பூஜை பொருள் எல்லாமே நான் விலக்கி வச்சுருந்தேன், அதுவுமே காஞ்சிருச்சு. வாசல்லையுமே அதே பச்சரிசி மாவால் நான் கோலம் போட போகிறேன். இன்றைக்கி கிருஷ்ணன் பாதமும் போட போகிறதுனால பச்சரிசி மாவு கோலம் வந்து ரொம்ப நல்லாவே பிரைட்டாக தெரிஞ்சுது. எனக்கு இதை பண்ணுறதுக்கு நவிதா ஹெல்ப் பண்ணினா. கிருஷ்ணன் பாதம் எல்லாமே நவிதா எனக்கு வரைஞ்சி கொடுத்தா. அவள் ஒரு கையாக வச்சு ஃபுல் வீடு ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தா. இதை ஷூட் பண்ணதுமே நவிதா. ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தா இந்த தடவை. ஸோ அது வந்து வாசல்லேருந்து சாமி மேடை வரைக்கும் போகிற மாதிரி போட்டிருந்தா. சாமி மேடை கோலம் போட்டாச்சு, அது நல்லா காயட்டும். காயறதுக்குள்ளே இப்போ பூஜை பொருள் எல்லாத்துக்குமே நம்ம குங்குமத்தையும் சந்தனமும் வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக நான் வந்து ஈரமாக்கிக்கிட்டேன் குங்குமத்தை. டைரெக்டாக வச்சா அது உதிர்ந்துடுது, அதனால கொஞ்சமாக சந்தனம் வச்சேன், அதுக்கு மேலே குங்குமம் வச்சேன். உருளிலையுமே பூ மாற்றிட்டேன். கோலம் போட்டதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சிருச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே. அதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருந்தது. இப்போ சாமி மேடையில் விளக்கும் ஏற்றியாச்சு. பூ வாங்கிட்டு வந்தது எல்லாமே சாமிக்கு வச்சாச்சு. நான் கொஞ்சமாக பால் தயிர் ரெண்டும் ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன் சாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறதுக்காக. அது தவிர அவல் பாயசம் செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்து அது அவல் பொங்கல் மாதிரி வந்துருச்சு. இந்த தடவை சொதப்பிருச்சு. ஸோ இது மட்டும்தான் வச்சு நான் மார்னிங் நிவேத்தியம் பண்ணினேன். அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே அது ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அப்படியே சாம்பிராணியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வழக்கமாக நான் என்ன பண்ணுவேன்னா சீடை பண்ணுவேன். இந்த தடவை சீடை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்றதுனால ஈவினிங் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ரவி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது சில நேரம் வெடிக்கும் அப்படின்றதுனால சரி கொஞ்சமாக செய்வோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக அரிசி மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தையும் நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவையும் சளிச்சு எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட எள்ளு இல்லை, அதனால் எள்ளு போடலை. தேங்காய் மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு இந்த மாவை நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த சீடையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டேன். நான் ரொம்ப நேரம் ஆகியும் அது வெடிக்கலை. அதனால் கிட்ட போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு போனும்போது பட்டுன்னு வெடிச்சிருச்சு. நான் அதோடு அதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வெடிச்சிருச்சு. அது முகத்துலலாம் பட்டதுனால நான் அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். அன்றைக்கி மீதி இருந்த அந்த மாவை நான் கொழுக்கட்டை மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் நைட்டு. கொஞ்சம் மேலெல்லாம் பட்டதுனால நான் அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணலை. எனக்கு டே கொஞ்சம் மோசமாக தான் போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.